சென்னையில் நேற்று நடைபெற்ற எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா தற்போது ஒரு அரசியல் களமாக திரும்பவும் சூடுபிடித்திருக்கிறது. ஏனென்றால் இந்த விழாவில் திருமாவளவன் பங்கேற்கவில்லை, விஜய் பங்கேற்று பல கருத்துக்களை பேசியிருக்கிறார். இது குறித்து மூத்த செய்தியாளர் ஐயநாதன் நம்மோடு இருக்காரு. சார் வணக்கம் சார். சார் இப்போ நேற்றைய தினம் திருமாவளவன் அவர்கள் இந்த புத்தக விழாவில் முதல்ல பங்கேற்கிற மாதிரி இருந்துச்சு, அப்புறம் கடைசி நேரத்தில் பங்கேற்கலன்னு சொல்லிட்டாங்க. விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, திருமாவளவன் இந்த விழாவில் பங்கேற்கலனாலும் அவர் எங்களோட தான் இருக்கிறார் அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்றார். இது இந்த நிகழ்ச்சியில் இருக்கிறதா மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாமா, இல்ல அவர் கூட்டணியை பத்தின ஒரு கணக்கை மனசுல வச்சு சொல்றாரு? இல்ல, திருமாவளவன் எங்களோட இருக்காரு அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, உணர்வு ரீதியாக, அதுக்கு முன்னாடியும் அவர் உணர்வை தான் உணர்வு ரீதியாக. ஏன்னா ஆள் அங்க இருந்தாலும் எதையும் அங்கதான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம கேட்டிருக்கோம். அது தமிழர் பாரம்பரியத்துக்கு அது ஒன்றும் ஒரு புதிய செய்தி இல்லை. அந்த மாதிரி தான் விஜய் குறிப்பிட்டாரு. ஏன் அப்படின்னா, அந்த நிகழ்ச்சியில் திருமாவளவன் இல்லாத எப்படி? இப்போ எனக்கெல்லாம் என்ன அப்படின்னம்னா, அம்பேத்கரை பத்தியா அதை பத்தி பேசுறாரா, அதை பத்தி வெளிப்படுத்தணுமா, ஆழ்ந்து அந்த அந்த சிந்தனைகளை வெளிப்படுத்தணுமா, அம்பேத்கருடைய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய உணர்வை வெளிப்படுத்தணுமா, த ஸ்பிரிட் இன் தி வேர்ட்ஸ், திருமாவளவனால தான் முடியும். ஏன்னா எந்த அடித்தட்டு மக்களுக்கு டவுன்ட்ராடன் அவங்களுடைய உரிமைகளுக்காக மிகப்பெரிய அளவிற்கு தனது வாழ்வை அர்ப்பணித்தார் அம்பேத்கர். அதே மாதிரி ஒரு விடயத்தை தான் ஒரு செயல்பாட்டை தான் திருமாவளவன் 35 வருஷமா செய்யறாரு. நான் பர்சனலா எனக்கு திருமாவளவன் அப்படின்ற ஒருத்தருடைய அந்த செயல்பாட்டுக்கு நான் உள்ளபடி அது மாபெரும் பணி சமூகத்தை மோத விடுறது, அந்த உரிமைகளுக்காக அதை போராடுறது எல்லாமே. எனவே உணர்வு ரீதியாக அவர் எங்களோட இருக்கிறாரு அப்படின்றது தான் விஜய் சொன்னதை ஒழிய அரசியல் இல்லை. அரசியலை தாண்டினவர் தான் திருமாவளவன். இன்னும் சொல்ல போனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்னன்னா ஒரு அரசியலுக்குள்ள மட்டுப்படுத்தி ஒரு வட்டம் போடும்போது தான் அது தமிழ்நாட்டுக்குள்ள அடுத்த தேர்தல் 26 கூட்டணி அப்படின்றது. விடுதலை சிறுத்தைகள் எந்த கட்சி ஒத்துக்குதோ ஒத்துக்கலையோ, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு நிர்ணய சக்தி. திருமாவளவன்ற ஒரு தலைவருக்கு பின்னாடி திரண்டெடுகின்ற அந்த விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு நிர்ணய சக்தி. இதை மறுக்க முடியாது. எனவே அப்படிப்பட்டவர் அங்கே இல்லையன்ற ஒரு ஆதங்கம் எனக்கும் இருக்கும், ஆதவ் அர்ஜுனாவுக்கும் இருக்கும். அதே மாதிரி அவர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கும் இருக்காங்க. அங்க இருந்து எல்லாருக்குமே இருக்கணும். அங்க இருந்த எல்லாருக்குமே அப்படிதான் இருந்துச்சு. அதனால அந்த கைதட்டல் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவருடைய பேரை சொல்லும் போதெல்லாம் அந்த கைதட்டல் தான் இருந்துச்சு. இத்தனைக்கும் அந்த இடத்த அந்த நிகழ்ச்சியை விடுதலை சிறுத்தைகள் புறக்கணிக்கிறதா அபிஷியலாவே அறிவிச்சாங்க. அப்படி இருந்தும் கூட அவருக்கு அந்த மாதிரி ஒரு வரவேற்பு இருக்குன்னா அதுதான் திருமாவளவன். அதனால விஜய் சொன்னது அப்படின்றது அரசியல் தான் கிடையாது, உணர்வு தான். சார், விஜய் மற்றொரு முக்கியமான ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. அதாவது திருமாவளவன் வராத காரணம் கூட்டணி அழுத்தம்னு ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காரு. முக்கியமா அது திமுகவோட அழுத்தன்றதை அவர் சொல்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்படி அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்ததால தான் திருமாவளவன் அவர்களை வர முடியல. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவரே திருமாவே சொல்லியிருக்காரு. விஜய் சொன்னது ஒன்றும் புதுசு இல்லை. இந்த மேடையை நான் பகிர்ந்து கொண்டால், நான் விஜயோடு இருந்தால் அது பல சர்ச்சைகளை உண்டாக்கும். அப்படிதான் ஒரு பத்திரிகை எழுதிருச்சு அப்படின்றதே குறிப்பிட்டு அவர் சொன்னாரு, சொல்லிச்சு. அரியலூர்ல உங்களுடைய செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில அவர் தெளிவா விளக்குறாரு. சர்ச்சை அது மேலும் அது இதாக நான் விரும்பல. இப்ப திருமாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னம்னா, இந்திய அளவுல இந்தியா கூட்டணி அப்படின்றத சதைச்சிடக்கூடாதுன்னு பாக்குறாரு. ஏன்னா அது மதவாதத்திற்கு எதிரான ஒரு கூட்டணி. அது இந்தாண்ட பக்கம் சமூக நீதி, அந்தாண்ட பக்கம் பார்த்தா பாசிசம். அதனால அவருடைய பார்வை இந்த திமுக தமிழ்நாடு அப்படின்றதுக்குள்ள உட்படுத்த முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியும் திருமா அவர்கள் எப்படி செய்வார் அப்படின்ட்டு. இன்னைக்கு ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்குது, இவ்வளவு பெரிய கூட்டணி அப்படின்னா முதல்ல அதுக்கு அச்சாரமிட்டவர் அப்படின்னா திருமாவும் ரவிக்குமார் அவர்களும் போயிட்டு ராகுல் காந்தியை சந்திச்சு பேசுனது ரொம்ப முன்னாடியே. அது 2016-17 நடந்துச்சு. அப்போ அந்த அளவுக்கு ஒரு ஆழமான ஒரு அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு நாடு முழுவதும் ஒரு அரசியல்ல ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் அப்படின்றது தமிழ்நாட்டிற்கு ரொம்ப அவசியமானது அப்படின்றத உணர்ந்து அவங்க செஞ்சவங்க. எனவே அதைத்தான் நம்ம பார்க்கணும். அழுத்தம் அப்படின்றதுலாம் ரெண்டாவது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இதை செஞ்சுக்கிறோம்னு பாக்குறாரு. எனவே திமுகவுக்கு நம்மளுக்கு உரசல் ஏற்படுற மாதிரி பத்திரிகைகள் எழுதக்கூடாது, விவாதிச்சிடக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. எனவே அதை அவர் சொன்னார். அவ்வளவுதான். இன்னொரு கருத்தை விஜய் அவர்கள் சொன்ன அந்த இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதாவது திருமாவளவன் பொறுத்த வரைக்கும் இங்க இந்த மேடையில இல்ல, இங்க வரல, ஆனாக்கா எங்களோடு இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் இந்த கருத்துக்களை பொறுத்த வரைக்கும்
திமுகவுடைய நேரடியா வந்து இந்த இதுல எதிர்த்திருக்காரு. அதாவது பாஜகவுக்கு எதிர்ப்பு காட்டுற அதே வேளையில திமுகவையும் நேரடியா எதிர்த்திருக்காரு. இந்த களத்துல ஒருவேளை இங்க வந்திருந்தாக்கா இது திமுகவோட எதிர்ப்பு வந்து விஜய் பதிவு பண்ணுவாரு, அந்த இடத்த நம்ம வந்து பகிர்ந்து கூடாது, மேடையை பகிர்ந்து கூடாது, அதனாலதான் தவிர்த்தாரா? ஏன்னாக்கா இது ஒரு புத்தக வெளியீட்டு விழா, இதுல நான் அரசியல்வாதியா பங்கேற்கல, நான் வந்து ஒரு புத்தக வெளியிடக்கூடிய அம்பேத்கருடைய புத்தகத்தை வெளியிடுறத பங்கேற்று இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட இந்த விழால பங்கேற்றிருக்கலாம். ஆனா விஜய் இந்த மாதிரி பேசுவாரு, இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படின்ற காரணத்தால புறக்கணிச்சார். அம்பேத்கரை விட பெரியாரை விட ஆழ்ந்த அரசியல் எங்க இருக்கு? எப்படி அரசியலை தொடாத இருக்க முடியும்? அப்ப மக்களுடைய பிரச்சனைகளை தொடாம வெறும் புத்தகத்தை மட்டும் பேசுறது, எழுத்துக்களை மட்டும் பேசுறது எப்படி? அம்பேத்கரனுடைய எந்த உரிமை குரலை ஒரு பிரதிபலிச்சாரோ, அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கட்டுரைகள், திருமாவளவன் அவர்கள் உள்ளிட்ட அந்த பேட்டிகள் இதெல்லாம் பிரதிபலிச்சதோ, அதே உரிமை குரல் தானே வந்துட்டு இங்கே தமிழ்நாட்டிலையும் அவர் சொன்னார், வேங்கை வயலை வச்சு சொன்னார். அப்போ அதை புறக்கணிச்சிடணுமா? அது அப்போ திருமாவளவனை வச்சுட்டு வேங்கை வயலை பேசி வேங்கை வயல் எதுவும் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்காது அப்படின்றது திருமாவளவன் எடுத்த நிலைப்பாட்டுக்கு எதிராக போயிருக்க முடியுமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ரெண்டாவது விடயம் ஆவது அர்ஜுனா எடுத்துக்கங்க. யாரு பேசினாருன்றதை விட என்ன பேசினாருன்றது முக்கியம். மன்னராட்சியா அப்படின்ற கேள்வி கேட்கக்கூடாது. அது சரியான கேள்விகள். நேற்று எழுப்பப்பட்டவை அனைத்தும் இது வந்துட்டு ஆழ்ந்து சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து முடிவெடுத்து வாக்களிக்க வேண்டிய ஒரு விடயம் வந்துட்டு ஒரு கடப்பாடு தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்குன்றதுதான் விஜயனுடைய பேச்சு வந்துட்டு உணர்த்துச்சு. சார், இப்போ விழுப்புரம் விக்கிரவாண்டியில் நடைபெற்ற அந்த பொதுக்கூட்டத்தில் சொன்ன உரைகள் வந்து ஒரு நீண்ட நெடிய உரையா இருந்துச்சு விஜயோட உரை. இன்னைக்கு அந்த புத்தக வெளியீட்டு விழால ஒரு 10 நிமிஷம், அதிகபட்சம் ஒரு 12 நிமிஷம் அவ்வளவுதான் இருந்துச்சு. ஆனாலுமே கருத்து வந்து இன்னும் ஒரு ஷார்ப்பா இருந்த மாதிரியான ஒரு புரிதல் இருக்கு. இன்னும் கொஞ்சம் தன்னை செதுக்கிட்டு வராரா, அரசியல்வாதின்ற அந்த தலைவருக்கான இதுல செதுக்கிட்டு வராரா, இன்னும் வந்து மேம்பட்ட அவருடைய கருத்துக்கள் இன்னும் அதிகமா வரணும். நேத்தே அவர் வந்துட்டு தன்னை ரொம்ப கட்டுப்படுத்திக்கிட்டு தான் பேசினாரு, அதை நான் உணர்ந்தேன். இது இன்னும் வருங்காலத்தில் வந்துட்டு இன்னும் ஆழமா போகும். அந்த விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே அவர் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னம்னா, நாம வந்துட்டு குரலை உயர்த்துறதை விட அழுத்தம் திருத்தமா ஆனா ஆழமா நம்மளுடைய கருத்துக்களை எடுத்து வைக்க போறோன்றதான் அவர் சொன்னாரு. அதுதான் எதிர்காலத்தில் நடக்க போகுது. இப்போ நேற்று கூட என்னன்னா டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க்ன்ற மாதிரி அவர் வந்துட்டு அப்படியே தொட்டுட்டு தான் போனாரு. அது வந்துட்டு மணிப்பூரா இருந்தாலும் சரி, வேங்கை வயலா இருந்தாலும் சரி, இல்ல இந்த மூழ்கி கிடக்கின்ற தமிழ்நாட்டை பற்றி மழை வெள்ள பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, அப்படியே தொட்டுட்டு தான் போனார். இன்னும் ஆழ்ந்து பேசல. ஆழ்ந்து பேசக்கூடியதா அதை மாத்தல, அந்த மேடையை மாத்தல. அவரு அந்த அம்பேத்கருக்கு, அவருடைய சொல்லுக்கு, அந்த சிந்தனைகளுக்கு அது மக்களிடையே சென்று சேர வேண்டும் அப்படின்றது அதிகபட்ச நேரம். பின்னாடி இதையும் அவர் சொன்னாரு. ஸோ அப்போ ஒன்று தவிர்த்துட்டு இன்னொன்று நம்ம பேசவே முடியாது. அம்பேத்கர் முன் வச்சுதான் அரசியலே, அதான விடுதலை சிறுத்தைகள். அப்போ எப்படி பண்ண முடியும்? அதனால இப்போ மேடையில் திருமாவளவன் இருக்கிறாரு இல்லை, அதெல்லாம் பற்றி இல்லை. இது பேசப்பட வேண்டிய விடயம், அது பேசிட்டாரு நேற்று. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த ஒரு குரலும் சரி தமிழ்நாட்டு மக்களை நோக்கி தான் சொல்லணும், இந்திய மக்களை நோக்கி தான் நீங்கள் பேசணும். நமக்கானது இல்லை அரசியல், அது மக்களுக்கானது தான். ஸோ எனவே அந்த இடத்துல விஜய் ரொம்ப தீர்மானமாகவும் தெளிவாகவும் அழுத்தம் திருத்தமாகவும் எல்லா விடயத்தையும் வச்சாரு. ஆழமாக போக வேண்டிய நெசசிட்டி வந்துட்டு அந்த கூட்டத்தில் இல்லை, அதை வந்துட்டு வெளியில செய்வார். சார், விஜய் அவர்கள் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. 2026 தேர்தல் என்பது ஒரு கூட்டணி கணக்கை வச்சுக்கிட்டு இவங்க எல்லாருமே 200க்கு வெற்றி பெறுவோம் அப்படின்றத சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் வீணாயிடும் அப்படின்றதையும் வந்து பதிவு பண்றாரு. எல்லாம் மைனஸ்ல போயிடும், கூட்டணி வச்சு இவங்க கணக்கு போடுறாங்க, அது மைனஸ்ல மாறிட போகுது மக்களால அப்படின்றாரு. இந்த கருத்துக்கு வந்து சேகர்பாபு அவர்கள், திமுக சேர்ந்த அமைச்சர் சேகர்பாபு என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து மக்களையே சந்திக்காதவர், அவர் சொல்றது ஒரு தற்கூரித்தனமா இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை விஜய் மேலேயே நேரடியா வைக்கிறார். எப்படி பாக்குறீங்க? 15 லட்சம் பேர் வந்துட்டு விக்கிரவாண்டி மாநாட்டில் கூடினாங்களே, மக்களை சந்திக்காது. அது இல்ல வீட்டில் அடைச்சு ஒரு 300 குடும்பங்களுக்கு வந்துட்டு நிவாரணம் கொடுத்துட்டு அவங்களோட பேசிட்டு இருந்தாரு, மக்களை சந்திக்காது. அது இப்ப நேற்று வந்துட்டு அவ்வளவு பேசினாரு, மக்களை சந்திக்காது. அது இல்ல சேகர்பாபு அவர்களுக்கு எனக்கு அன்பு உண்டு, அது வேற. ஆனா ஒன்னு சொல்றேன், மக்கள் வந்து உங்களோட இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு மாயை தோற்றத்தை நீங்க உருவாக்கவும் வேணாம், அந்த மாயையில நீங்க ஈடுபடவும் வேணாம். அவர் சொன்னது என்ன, நீங்க கூட்டணியை நம்புறீங்களே ஒழிய மக்களை நம்பல. நீங்க மக்கள் கிட்ட வரும்போது நீங்க மைனஸ் ஆயிடுவீங்க. ஸோ அந்த எச்சரிக்கையை எடுத்துக்கிட்டு நீங்க வேலையை பாருங்க. ஏன் அப்படின்னம்னா, மக்கள் சக்தி அப்படின்றது தான் அரசியல்ல பெரும் சக்தி, ஜனநாயகத்தில் பெரும் சக்தி மக்கள் சக்தி தான். ஆனா நீங்க கூட்டணியினுடைய பலத்தை நம்புறீங்க. பலமா சக்தியா 26 தேர்தல் நிரூபிக்கும்.
சார், இப்போ நேற்று இந்த புத்தக வெளியீட்டுக்கு பிறகாக திருமாவளவன் அவர்கள் அளித்த பேட்டியில் ஒரு கருத்தை பதிவு பண்றாங்க. நாங்கள் வந்து கூட்டணியுடைய அழுத்தத்தின் காரணமா இந்த புத்தக வெளியீட்டு விழாவை நான் புறக்கணிக்கல, இது வந்து அரசியலாக்கப்பட்டு விடும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் போகாம புறக்கணிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்தில் இந்த கூட்டணி வந்து வலுவிழந்துடக்கூடாது, நான் போய் ஒரு அரசியல் ஆயிட்டு அதன் காரணமா இந்த கூட்டணி வலுவிழக்க கூடாது, ஏன்னா இந்த கூட்டணி உருவாக்கத்துக்கு நான் ஒரு முக்கிய பங்காற்றி இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை திருமாவளவன் தான் அந்த கூட்டணி இன்னும் கட்டி காப்பாத்துறாரா, இல்ல திமுக தலைமை தான் அந்த கூட்டணி கட்டி காப்பாத்துதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நம்ம முன்னாடி எழுந்திருக்கு. ஏன்னா திமுக கூட்டணியில, அந்த இந்தியா கூட்டணியில அனைத்து கட்சிகளும் இருக்கக்கூடிய அவங்க கூட்டணியை பாக்குறோம். ஆனா திருமாவளவன் சொல்றதை பார்த்தாக்கா அந்த கூட்டணியை கட்டி காப்பாற்றக்கூடிய முக்கிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைக்கு இருக்கிறது போல இருக்கு. இது சரியானது தானே? அதுதான் அந்த கட்சி யோசிக்க வேண்டிய ஒரு விடயம். என்ன ஆச்சு போன தேர்தலில் அந்த கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு எதிர்ப்பு குரல் எழுந்துச்சு. ஒரு 3வது தொகுதி, ஒரு பொது தொகுதி அப்படின்றது நிராகரிக்கப்பட்டுச்சு. 10 கட்சிகளோட சேர்ந்து உங்களையும் ஒரு கட்சியாக தான் பார்த்தது ஒழிய திராவிட முன்னேற்ற கழக தலைமை உங்களுக்கு ஒரு தனித்தன்மை வாய்ந்ததா 15 லட்சம் பேரை கூட்டி அவ்வளோ பெரிய ஒரு மாநாட்டை வந்துட்டு திருச்சியில் கூட்டி அவ்வளோ பெரிய முழக்கம் இது பண்ணிட்டு வெல்க ஜனநாயகம் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆனால் அந்த ஜனநாயக வழியில் வந்துட்டு என்ன விதமான இடம் வந்துட்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு அளிக்கப்பட்டது? நான் கேட்குறேன் இந்த கேள்வியை. ஒரு ஆதரவாளர், நான் கடுமையான ஆதரவாளர், நான் வந்துட்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு நான் கேட்குறேன், என்ன விதமான இது அளிக்கப்பட்டு விட்டது? அப்புறம் அந்த கூட்டணியை காப்பாற்ற வேண்டிய தனிப்பெரும் பொறுப்பு வந்துட்டு இவரையும் சுமக்கணும். நான் தான் சொல்ல வரேன், திருமாவளவன் இந்த கூட்டணியை காப்பாற்றுவதற்காக அவர் ஏன் நினைக்கிறாருன்னா, நான் ஏற்கனவே சொல்லியபடி இந்தியா கூட்டணி அப்படின்ற அந்த கூட்டணி நிலைச்சிருக்கணும், மதவாதத்திற்கு எதிராக, பாசிசத்துக்கு எதிராக ஒரு சமூக நீதிக்கு ஆதரவான ஒரு பெரும் சக்தியா இந்த கூட்டணி காப்பாற்றப்படணும்னு அவர் நினைக்கிறாரு. அதுல பிழையே இல்லை. அதற்காக உங்களுடைய உரிமையை எவ்வளவு தூரம் நீங்க விட்டு தருவீங்க? போன மக்களவை தேர்தலில் அது நிறைவேறிடுச்சு. 26 சட்டப்பேரவை தேர்தலில் அப்ப நீங்க வச்ச முழக்கமான அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது உங்களுக்கு வேண்டாவா? நீங்க பேச மாட்டீங்களா? மறுபடியும் 6 சீட்டு வாங்கிட்டு செட்டில் ஆயிடுவீங்களா? அதுதான் விடுதலை சிறுத்தைகளா? அப்ப இப்படியே விடுதலை சிறுத்தைகள் தன்னை சுருக்கி கொண்டே போக முடியுமா? கூட்டணி அப்படின்ற ஒரு கம்பல்ஷனுக்காக தன்னை விடுதலை சிறுத்தைகள் வந்துட்டு சுருக்கிக்கிட்டே போகுமா அப்படின்னு சொல்லிருக்கின்ற அந்த கேள்வி விடுதலை சிறுத்தைகள் மனதில் எழாதது. எனவே அவர் தான் அதுக்கான தீர்வை காணணும். அது ஒரு பெரிய அளவிற்கு அதிகாரத்தை தன் கையில் எடுத்து எல்லாவற்றத்திற்கும் கடைசி அடையது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது இல்லையா? அதான் அம்பேத்கர் சொன்னாரு. அது திருமாவளவனோட வேற யார் நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறது? அப்போ அந்த அதிகாரத்தை வந்துட்டு தரம் மறுக்கக்கூடிய 2 கட்சிகளோட உங்களுக்கு என்ன கூட்டணி தேவைப்படுது? ஆல் இண்டியா லெவல்ல சரிங்க, நான் ஒப்புக்கொள்றேன், நீங்க தான் உருவாக்குனீங்க எல்லாம். 26 தேர்தலுக்கு என்ன இருக்கு? 26 தேர்தலில் இதையே சொல்லுகிறீங்கன்னா அது கூட்டணி அல்லது முட்டு கொடுப்பது. உங்களை விட்டு கொடுத்து அந்த கூட்டணியில் நீடிப்பது என்பது அதை முட்டு கொடுப்பதற்கு தான் ஒப்பானதை ஒழிய அது உரிமையை பெறுவதற்கோ அதிகாரத்தை பெறுவதற்கோ மக்கள் மத்தியில் விடுதலை சிறுத்தைகளினுடைய அந்த செயற்திறனை நிலைப்படுத்துவதற்கோ உதவவே உதவாது. சார், இப்போ ஆதவ அர்ஜுன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காரு. ஆனா அப்படி இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுன் தொடர்ந்து வந்து அதே கூட்டணி, விடுதலை சிறுத்தை வங்க வைக்கக்கூடிய திமுக கூட்டணிக்கு எதிரான ஒரு கருத்துக்கள் மாதிரியான பேச்சுக்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. அதுல வந்து நம்ம அதிகாரத்தில் பங்குன்றது திருமாவளவனை ஏத்துக்கிறாரு. ஆனா நேற்றைய தினம் கூட வந்து இந்த மன்னராட்சி வந்து அகற்றப்படணும் 2026 பதிவு பண்றாரு. இப்ப நடக்கக்கூடிய ஆட்சி அது மன்னராட்சியா மக்களாட்சியான்றது 2வது கேள்வியா இருந்தா கூட 26 அகற்றப்படணும் பட்சத்திலேயே அப்ப திமுகவை அகற்ற வேண்டியதுதான் அவருடைய கொள்கைன்ற மாதிரி நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனாக்கா திருமாவளவன் சொல்றாரு அது அவருடைய சொந்த கருத்து அப்படின்றாரு. ஒரு கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்கவர் சொந்த கருத்துன்றது அரசியலா பேசும் பட்சத்துல அதை வந்து ஒரு கட்சி நிர்வாகி எடுத்துக்க முடியாது அப்படின்றது இது ஒரு இரட்டை நிலைப்பாடா இல்லையா திருமாவளவன் நிலைப்பாடு? அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட்டணிக்காக வந்துட்டு ஒரு பல விஷயங்களை விட்டு தராரு. இப்ப ஆதவ அர்ஜுனா அப்படின்றவர் வந்துட்டு என்ன, எப்படி அவர் விடுதலை சிறுத்தைகள் அவருடைய பங்கு என்ன அப்படின்றதெல்லாம் ஒரு பகுப்பாய்வு செய்கிறதை விட அவர் எழுப்பிய கருத்துக்கள் வந்துட்டு இன்றைய அரசியலுக்கு வந்துட்டு தொடர்புடையதா, ரெலவெண்ட் ஆர் நாட், அதுதான் ரெலவெண்ட். நான் சொல்ல வரேன், எப்படி ஜனநாயகமாகவும் ஒரு குடும்ப அரசியலை மக்களை ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு குடும்ப அரசியல் வந்துட்டு நாடு முழுவதும் நல்லது. ஒரு குடும்பத்தை கட்டுப்படுத்தினா ஒரு மாநிலத்தை கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற அளவுக்கு வருது இல்ல? அப்போ ஜனநாயகமா அது? அப்போ ஒரு கட்சி ஒரு குடும்பத்துக்கிட்ட ஒரு மக்களினுடைய அதிகாரம் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு குவிச்சுட்டு அவங்க மக்களுக்கு செஞ்சிருவாங்க நல்லது அப்படின்னு நம்புறது என்ன விதமான மூட நம்பிக்கை? அது ஜனநாயகம் இல்ல.
எனவே அது ஆதவர்ஜுன் பேசுனதா இருந்தாலும் சரி, யார் பேசணும்னு சரி, எதிர்காலத்தில் அப்படிதான் வரும். அது வந்துட்டு சரியான ஒரு விடயம். நம்ம இதை எடுத்துக்கொள்ள முடியாது, இதை சகித்து கொள்ள முடியாது. இது இப்படியே போனால் அது நல்லதும் இல்லை. நன்றி சார். தற்போதைய நிலையில் நேற்றைய தினம் இந்த புத்தக வெளியீட்டு விழாவை தொடர்ந்து திருமாவளவன் அவர்களுடைய பேச்சும் இந்த விஜய் அவர்களுடைய அந்த கருத்தும் என்பது தமிழக அரசியல் களத்தில் தொடர்ந்து ஒரு முக்கிய கருத்துக்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் செய்தியாளர் ஐயநாதன் அவர்கள் நம்மளோடு பல கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் நம்மோடு பல கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக திருமாவளவனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மற்றும் இப்போ அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது போன்ற பல்வேறு விவரங்களை நம்மோடு பகிர்ந்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் சுரேஷ்குமார்.